திமுக அதிமுகவின் கொள்ளை ஆட்சியை அகற்றி லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நல தீர்ப்பை வழங்க வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோவை தொண்டாமுத்தூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் தியாகராஜனை ஆதரித்து அக்கட்சியின் மகளிர் அணி தலைவி பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தொண்டாமுத்தூர் தொகுதியில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும், உக்கடம், ஆத்துப்பாலம், வைதேகி நீர்வீழ்ச்சி சுற்றுலா தலமாக அமைக்கப்படும் என தெரிவித்தார். தமிழகத்தில் டாஸ்மாக் மட்டுமே வளர்ச்சி பெற்றிருப்பதாக கூறிய அவர், திமுக அதிமுகவின் கொள்ளை ஆட்சியை அகற்றி லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். வைதேகி காத்திருந்தால் திரைப்படம் கேப்டன் நடிச்சது. வைதேகி ஃபால்ஸ் இங்கதான் இருக்கு, ஈஷா யோகா மையத்துக்கு பக்கத்துல. அதனால அதை மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாற்றி மக்கள் அனைவரும் அங்கு சென்று வர நிச்சயமாக அந்த பகுதியை மேம்படுத்துவோம் என்கின்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் 50 ஆண்டு காலமாக திமுக அதிமுக தவிர வேற எந்த ஆட்சியும் இல்ல. 50 வருஷம் அவங்க 2 பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தீங்க. முதல் முறையாக நமது கேப்டன் தலைமையிலே ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி அமைஞ்சிருக்கு. இது மக்களால் வரவேற்கப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதல் அணி என்று பெயர் பெற்றிருக்கு. அதனால லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு தெளிவாக நீங்க எல்லாரும் சிந்திச்சு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது உங்களுடைய கடமை. லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு நல்ல தீர்ப்பை தரணும். ஏன்னா டாஸ்மாக் கடைகளை தவிர தமிழ்நாட்டில் வேற எந்த வளர்ச்சியும் நாம பார்க்கல. வெறும் நூறும் சோறும் வீரும் நிச்சயமாக நமது மக்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக அடிகோலாது. அதனால்